ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே தான் இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வளிக்கும் வாக்குத்தத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிறைவேறுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்களில் நடக்கும் பொழுது நமக்கான கோளும் தடியுமாக இருந்து நம்மை தேற்றுகிறது. நாம் எதை குறித்தும் பயப்படாமல் தைரியமாய் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. வார்த்தையாலே தான் நாம் வாழ்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று ராயப்பர் சொன்னார். ஆண்டவரை பார்த்து, வாழ்வு தருகிற வாக்கு உம்மிடத்தில் உண்டு, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவது? நீர்தான் எங்களுடைய ஜீவன், நீர்தான் எங்களுடைய பலன், நீர்தான் எங்களுடைய நம்பிக்கை என்ற நோக்கோடு ஆண்டவரை இறுக பிடித்துக் கொண்டார்கள். ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் மேன்மையையும் ஆவியின் அதிகாரங்களையும் தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்தார். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட இடைபடுகிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேட்கும் பொழுது நல்ல தெளிந்த மனதோடு இந்த வார்த்தைகளை கேளுங்கள். இந்த வார்த்தையின் ஊடாக கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். இந்த வார்த்தையின் வழியாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது தெளிவை கொடுக்க முடியும். என் ஆண்டவருடைய கரத்திலே வல்லமை உண்டு, என் ஆண்டவருடைய கரத்திலே மகிமை உண்டு, மகத்துவம் உண்டு. எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். இன்றைக்கான வாக்குத்தத்தம் என்ன என்று அறிய விரும்புகிறீர்களா? வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி உன் கொடுமை உன் தேசத்திலே கேட்கப்பட மாட்டாது. இந்த கொடுமை என்ற வார்த்தையை மாத்திரம் இன்னைக்கு நான் எடுத்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, கொடுமை நம்முடைய தேசத்தில் இருக்காதாம். நம்முடைய தேசம் என்று சொல்லும் போது நம்முடைய நாட்டை, நம்முடைய மாநிலத்தை குறிப்பிடுவது மாத்திரமல்ல, உடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தும் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, தேசத்திலே கொடுமை இருக்காது, விலகி போகும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கொடுமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கொடுமையான வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆண்டவரிடத்திலே மகத்துவமான வல்லமை உண்டு. எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் கொடுமையினுடைய அந்த ஆளுமை, கொடுமையினுடைய அந்த யுக்தியிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்து காப்பாற்ற விரும்புகிறார். பிரிய சகோதர சகோதரிகளே, அருணாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான திருநாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை நடந்து வந்த கொடுமைகளை ஒரு கனவு போல நினையுங்கள். கீழே ஊற்றப்பட்ட தண்ணீரை போல மறந்து விடுங்கள். நாள் வருகிறது, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக தேவன் நன்மை சரி கட்டக்கூடிய நாட்கள். ஆம், உடைய துன்பத்துக்கு பதிலாக தேவன் நன்மை சரி கட்ட போகிறார். உங்களுடைய புலம்பலுக்கு பதிலாக தேவன் ஆனந்த சந்தோஷமான ஒரு சூழலை கர்த்தர் கொடுக்க போகின்றார். ஆகவே நம்பிக்கையோடு இருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் அடைந்த கொடுமை சொல்ல முடியாதது, அது விவரிக்க முடியாதது. நான் சமீபத்தில் ஒரு சகோதரனோடு பேசிக் கொண்டிருந்தேன். பிரதர், இனி வாழவே முடியாது, வாழ்வதற்கான வழி இல்லை, என்னிடத்தில் சக்தி இல்லை என்று அவர் மிகவும் மனமுடைந்து சொன்னார். அவரை பார்ப்பதற்கு என்னுடைய மனதிலே மிகவும் வேதனை. ஐயோ ஆண்டவரே, ஏன் இந்த சகோதரனுக்கு இப்படிப்பட்ட சூழல் வர வேண்டும்? ஏன் இந்த சகோதரன் மரண விளிம்பிலே தடுமாறி போய் நிற்க வேண்டும்? அருள் கூர்ந்து இந்த பிள்ளைக்கு ஒரு அதிசயம் செய்யும் என்று மனதிலே நினைத்துக் கொண்டேன். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற அநேக தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை, அவமானங்களை, பிரச்சனைகளை நினைத்து நினைத்து பார்த்து சோர்ந்து போகிறார்கள். அப்படி அவைகளை நினைத்து பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையின் ஊடாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அன்பானவர்களே, கொடுமையை நீங்கள் இனி எதிர்பார்க்க வேண்டாம். கொடுமையினுடைய வாழ்க்கையை சேதப்படுத்தாது, கொடுமையினுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தாது. மிக பெரும் மாற்றத்தை ஆண்டவர் உங்களுடைய கண்களிலே நீங்கள் காணும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். கொடுமையின் அந்த கோரம், கொடுமையினுடைய அந்த வேகம், கொடுமையினுடைய அந்த வலிமை முற்றிலும் முறியடிக்கப்படும்படி தேவன் கிரியை செய்வார். என் ஆண்டவருடைய கரத்திலே சத்துவம் இருக்கிறது, என் ஆண்டவருடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது, என் ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையானவைகளை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மிகுதியான மகத்துவமான
காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். கொடுமை, இதுவரை நடந்த கொடுமைகளை நீங்கள் மனதில் நினைக்க வேண்டாம். பாசிட்டிவா யோசிங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில கொடுமைக்கு பதிலாக நன்மை செய்ய போகிறார், என்னுடைய வாழ்க்கையில துயரத்துக்கு பதிலாக ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் என்று நம்புங்கள். அப்படியே நடக்கும். சரி, முதலாவது இந்த கொடுமை நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கான காரணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொடுமைக்கான காரணங்களை புரிந்து கொண்டால் அந்த காரணங்களின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்துவிடும். முதலாவது, கொடுமை நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கான காரணம் என்ன? குறிப்பிட்ட சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். சில சத்துருக்கள் நிமித்தம் நமக்கு கொடுமை வருகிறது. காரணமே இல்லாம ஒரு மனிதன் எழும்புவான், அவன் நமக்கு விரோதமாக செயல்படுவான். நமக்கு விரோதமாய் சத்துருக்கள், ஒரு வேளை பிரியமானவர்களே, அந்த சத்துருக்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அந்த சத்துருக்கள் உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதரனாக சகோதரியாக இருக்கலாம். பிரதர், ஒன்னா பிறந்த பிரதர், அவன் தான் இப்படி பேசுறான். என் தங்கச்சி ஒன்னா பிறந்தா, என் கூட என்னோடு கூட பிறந்த தங்கச்சி, என் கூட பிறந்த அக்கா, ஆனா இவ இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை, அவ இப்படி பேசுவான்னு நினைக்கவே இல்லை, தப்பு தப்பா பேசுதா பிரதர் என்று சிலர் வருத்தப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, உங்களோடு கூட இருந்தவர்களே உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்காய் எழும்பலாம். உங்களோடு வேலை செய்தவர்களுக்கு விரோதமாய் சத்துருக்களாய் எழும்பலாம். அண்டை வீட்டுக்காரன், ஏத்து வீட்டுக்காரன், பின்புறமாக இருக்கிறவன், வலதுபுறம் இடதுபுறம் இருக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்களாக எழும்பலாம். வேலை சில சத்துருக்கள் எழும்பலாம். ஏன், ஆலயத்துக்கு போகிற இடத்துல, ஆலயத்துல கூட சில சத்துருக்கள் எழும்புவார்கள். அவர்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். கொடுமை அப்படித்தான் வருகிறது. யாரு செஞ்சிருந்தாலும் எனக்கு நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நான் நேசிச்ச இவன் பாருங்க, என் சொந்தக்காரன் தான், என் குடும்பத்தான் தான், என் ரத்தம் தான். பாருங்களேன், ஒன்னா வேலை செய்யறோம் பிரதர், அவன் போய் இப்படி பண்ணிட்டானே அப்படி சொல்றாங்க. எவ்வளவு உயிருக்குயிரா நாங்க நண்பர்களா இருந்தோம், தோழர்களா இருந்தோம், தோழிகளா இருந்தோம், இவன் இப்படி பண்ணிட்டானே, இவ இப்படி பண்ணிட்டாள் என்ன அங்கலாய்க்கிறோம்ல. நம்மை நேசிக்கிறவங்கள சாத்தான் பயன்படுத்தி அவங்கள நமக்கு சத்துருக்கள் ஆக்கிடுவான். நமக்கு விரோதமா அவர்கள் மூலம் கொடுமை காரியங்கள் நடப்பதற்கு அவங்க உள்ளத்துல அவன் கிரியை செய்ய முடியும். வெகு காலத்துக்கு முன்பதாக ஒரு அருமை சகோதரர், சற்று விவரம் தெரிந்தவர், நான் தங்கியிருந்த வீட்டினுடைய உரிமையாளர் தன்னுடைய நிலத்தை விற்க வேண்டியிருந்தது. லோக்கல் இருக்கிற ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட பவர் எழுதி கொடுத்தா வித்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளே நடத்திய சகோதரருக்கு பவர் கொடுக்க சொல்லியிருந்தேன். அந்த இடத்து ஓனர் இடத்துல அவரு நம்பி பவர் கொடுத்தார். அந்த இடத்தினுடைய ஒரு பகுதியை ஆலயத்திற்காக அந்த முதியவர் கொடுத்து விட்டார். ஆனால் இந்த சகோதரர், நம்முடைய சகோதரர் என்ன பண்ணார் தெரியுமா? பவர் வந்துருச்சுன்றதுனால உங்களுக்கு கொடுத்த இடத்திற்கும் நீங்கள் பணம் கொடுத்தால்தான் நான் கையொப்பமிட்டு பத்திரம் பண்ணி கொடுப்பேன், இல்லாவிட்டால் முடியாது என்று சொல்லிவிட்டார். பாருங்கள், நான் தான் அவரை ஆண்டவருக்குள் நடத்தினேன். ஆனால் அந்த மனிதனை எனக்கு விரோதமாக எழும்பினார். என் உள்ளம் உடைந்தது, என் மனம் சஞ்சலப்பட்டது. அந்த விஷயத்துல கர்த்தர் வெற்றி கொடுத்தார், ஆண்டவருடைய வல்லமை விளங்கிற்று, அது வேறு விஷயம். ஆனால் இந்த கொடுமை அந்த சகோதரன் செய்து விட்டாரே என்று என்னால் அதை கிரகிக்கவே முடியவில்லை, சிந்திக்கவே முடியவில்லை. பணம் ஒரு மனிதனை மாற்றிவிடும். சத்துருக்கள் எப்படி உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம்? ஆக சத்துருக்கள் எழும்புவதன் மூலமாக கொடுமையை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது பாடுகிறான். 2 சாமுவேல் புத்தகம் 22வது அதிகாரம் 49வது வசனம், சங்கீதம் 18வது சங்கீதம் 48வது வசனம், 2 ஒரு வசனம் தான். இதில் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிற மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று சொல்லுகிறார். கொடுமையான மனிதர்கள், சத்துருக்கள் எனக்கு விரோதமாக கொடுமையான மனிதர்களாக எழும்புகிறார்கள், எனக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். என் பிரிய சகோதர சகோதரிகளே, சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது நமக்கு கொடுமை நடக்கிறது, நமக்கு விரோதமான கொடுமை நிகழ்கிறது. சங்கீதம் 86:14 கூட வாசித்து பாருங்கள். உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடுமைக்காரராகிய கூட்டத்தாரின் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள், கொடுமைக்கார கூட்டத்தார் என்று சொல்லுகிறான். நான் என்ன செய்வது? சத்துருக்கள் கொடுமைக்காரராக எனக்கு விரோதமாய் வருகிறார்களே, நான் என்ன செய்ய முடியும்? பிரியமானவர்களே, சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி கொடுமை செய்ய வரும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவதுதான். ஆண்டவரே, இந்த சத்துருக்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும், இந்த சத்துருக்களுடைய கொடுமையை நின்று என்னை காப்பாற்றும் என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது
கர்த்தர் அற்புதம் செய்கிறார். சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான் 3ஆம் சங்கீதத்தில். எவ்வளவாய் சத்துருக்கள் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், எனக்கு விரோதமாய் கொடுமை செய்ய எத்தனிக்கிறார்கள். நாம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது ஆண்டவரிடத்தில் முறையிடுவது. நான் அப்படித்தான் செய்தேன். ஒரே நாள் இரவு நான் போட்டிருந்த ஜப கூடாரத்தை இரவோடு இரவாக பிரிப்பதற்கு, தீ வைத்து கொளுத்துவதற்கு ஒரு கூட்டம் தயாராயிருந்தது. இந்த செய்தி வந்தபோது காவல் நிலையத்திற்கு போய் அங்கே ஒரு மனு கொடுத்தேன். இன்று இரவு என்னுடைய ஜப கூடாரத்தை தீ வைத்து கொளுத்த போகிறார்கள், எனக்கும் நான் போட்டிருக்கிற ஜப கூடாரத்திற்கு பாதுகாவல் வேண்டும் என்று சொன்னபோது அந்த காவல்துறை அதிகாரி என்னை பார்த்து அவர் சிரித்தார். எரிக்கும் போது பார்த்துக்கலாம் பிரதர், போங்க, ஒன்னும் எல்லாம் நடக்காது என்று சொன்னார். அலட்சியமாக சொன்னார். என் உயிரே போய்விட்டு இன்று இரவு அந்த ஜப கூடாரம் தீ வைக்கப்பட்டால் என்ன செய்வது? நான் சொல்வது 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக. மிகவும் மனம் உடைந்து இனி மனிதனை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிட்டு வீட்டிற்கு வந்தேன். நான் தங்கியிருக்கிற இடத்துல வந்து முழங்கால் படிக்கிட்டேன். மூளையில் போய் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே, ஒரு கூட்ட சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் வருகிறார்கள், நீர்தான் யுத்தம் பண்ண வேண்டும். அந்த இரவு கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அவளுக்கு எதிரான மற்றொரு குழுவினர் எனக்கு ஆதரவாக வந்து அந்த இடத்துல எனக்கு பாதுகாப்பாக வந்து விட்டார்கள். நான் சொல்லாமலே வந்து விட்டார்கள். அந்த இரவு தப்பினேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு அழகான ஆலயம் எழும்பி நிற்கிறது. பிரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் மகிமையானவைகளை செய்வதற்கு அவர் எப்போதும் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிப்பதை குறித்து 1-2 வசனங்களை காண்பித்து கொடுத்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். சங்கீதம் 141. கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு நீ தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். ஜெபம் செய்வது, கொடுமை செய்யும்படி துன்மார்க்கர்கள் பொல்லாதவர்கள் எழும்பும் போது நாம் ஜெபம் செய்வோம், தேவனை நோக்கி மன்றாடுவோம், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இரண்டாவது, இந்த கொடுமை எப்படி வருகிறது என்றால் துன்மார்க்கர் மூலமாக. பிரியமானவர்களே, துன்மார்க்கர் என்று சொல்லும் போது அவர்கள் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், தொடர்பில் உள்ளவர்கள் எல்லாம் சொல்ல முடியாது. திடீர்னு ஒருத்தர் எழும்புவான், நமக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிச்சிருவான். துன்மார்க்கர்களுடைய கொடுமை மிக மோசமானது. சங்கீதம் 73:6. ஆகையால் பெருமை சரப்பணியை போலவும் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல அவர்களை மூடிக்கொள்ளும். 8. அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். அந்த அதிகாரத்தின் 3ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்கர், கொடுமைக்காரர், கொடுமை பேசுகிறார்கள், கொடுமை ஆடையாய் உடுத்தி இருக்கிறார்கள். என்ன செய்வது? துன்மார்க்கர் மூலமாக கொடுமை. திடீர்னு ஒரு சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்புவான், அவன் துன்மார்க்கனாக வெளிப்படுவான். அவன் வெளிப்படுத்துவது உங்களுக்கு விரோதமாக கொடுமையாக கூட இருக்கும். ஆக இந்த கொடுமைக்காரர்கள் எழும்பும் போதும் நம்ம வேற ஒன்னும் செய்ய வேண்டாம், கர்த்தர் யுத்தம் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவர் மேல நம்முடைய பாரத்தை வச்சிடணும். முதல்ல நீங்க ஜெபிக்கிறீங்க, அடுத்து கர்த்தர் யுத்தம் பண்ண வழி விட்டுருங்க, அவர் பார்த்துப்பார். துன்மார்க்கர்கள் உங்களுக்கு விரோதமாய் கொடுமை செய்ய எத்தனிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் சொன்னிட்டு நீங்க அமைதியா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். மூன்றாவது கொடுமை வருவதற்கான காரணம் அடிமைத்தனம். அது ஒரு அதிகாரமா இருக்கும், பிசாசனுடைய அதிகாரமா. பாரோ மன்னன் பிசாசனுடைய வலிமைக்கு ஒரு அடையாளமா இருக்கிறான். பாரோ மன்னனை போல பிசாசு ஒரு கூட்ட மக்களை அடிமைப்படுத்துவதற்கு எத்தனிக்கிறான். ஜனங்களை அடிமைப்படுத்த அவன் எப்போதும் வேகமாய் வேலை செய்கிறான். அடிமைத்தனத்துக்குள் ஜனங்களை கொண்டு வருவதற்கு, அடிமை வாழ்வு வாழ வைக்கும்படிக்கு, ஜனங்களை வேதனைப்படுத்த அவன் எப்போதும் கவனமாக இருக்கிறான். பாருங்கள் பிரியமானவர்களே, கொடுமை வருவதற்கான காரணம் அடிமைத்தனம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 13-14. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகி இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். கொடுமையாய் நடத்தினார்கள், மிக மோசமாய் நடத்தப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அடிமைத்தனம், பிசாசனுடைய அதிகாரம். நிறைய குடும்பங்களில் பிசாசனுடைய வல்லமை இருக்கிறது. இந்த செய்தியை நான் பதிவு செய்வதற்கு முந்தைய நாள் ஒரு அருமையான தாய் தன்னுடைய மகனோடு வந்திருந்தார்கள் பார்ப்பதற்கு. அன்பானவர்களே, அவர்கள் பேசும்போது, என்னிடத்தில் பேசும்போது அவ்வளவு பாரம். அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொன்னார். அதிகாரம் உள்ள சரீரத்தின் சுகத்தை கெடுக்கிற ஒரு அந்தகார வல்லமை இவர்களுக்குள்ளே கடந்த காலங்களிலே கொடுமையாய் நடத்தி வந்திருக்கிறது. ஒரு பொறியியல் படித்த மாணவர், நல்ல ஒரு வாலிபன், ஆனால் கொடுமையாக பிசாசு அவர்களை நடத்துகிறான்.
அதிகாரம், ஒரு விதமான அடிமைத்தனத்திற்குள் பிசாசு வைத்திருக்கிறான். எத்தனையோ குடும்பங்களில் அதை பார்க்க முடிகிறது. என்ன செஞ்சாலும் மேல வர முடியல, எத்தனை கடினமாக உழைத்தாலும் ஒரு அளவுக்கு மேல உயர முடியல. அடிமைத்தனம். எபிரேய மக்கள் 1 வருடம் 2 வருடமா அங்கு அடிமையாக இருந்தார்கள். ஏறத்தாழ 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்துக்குள் இருந்தார்கள். கொடுமையாக நடத்தப்பட்டார்கள். ஆண்டவர் கிருபையாக அவர்களை விடுவித்தார். அவருடைய பெருமூச்சு தேவனிடத்தில் கேட்டது. மிக குறிப்பாக தேவனுடைய தாசனாயிருக்கிற ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்கை கொடுத்தார். ஆதியாகம புத்தகத்தில் அந்த வாக்கை தேவன் நினைவு கூர்ந்து ஜனங்களை மீட்பதற்கு மோசேயை கொண்டு வந்தார். அதன் பிறகும் அவர்கள் விடுவிக்கப்பட்டு தங்களுடைய தேசத்திற்கு, வாக்குத்தத்த தேசத்துக்கு வந்த பிறகும் கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய துவங்கினார்கள். அதனால கர்த்தர் பார்த்தார். நிறைய சத்துருக்களுடைய கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அவர்களை ஆண்ட சத்துருக்கள் அத்தனை பேருமே கொடுமையாய் நடத்தினார்கள். இதுக்கு ஒரு உதாரணம் நியாயாதிபதிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். கொடுமையாக நடத்தப்பட்டார்கள். தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு தேவன் விரும்பாத காரியங்களை செய்ய துவங்கும் போது சத்துருக்கள் அவர்களை கொடுமையாய் நடத்தினார். ஆக இந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து தேவனிடத்துல சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நீங்க ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தீங்க இல்லையா, எங்களுடைய மக்களுக்கு நன்மை செய்யும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யணும்னா வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், தாவீதுக்கு சொன்னார். முன்முறைப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அவைகளை நாம் குறிப்பிட்டு தேவனிடத்தில் சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். நம்முடைய கொடுமையிலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாக்கிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், சத்துருக்கள் மூலமாய் கொடுமை வரும்போது நாம ஜெபம் பண்ணணும். இரண்டாவது, துன்மார்க்கர்கள் நமக்கு விரோதமாய் கொடுமை செய்ய எத்தனிக்கும் போது நாம் யுத்தம் செய்ய கர்த்தருடைய சமூகத்தில் விட்டுவிட வேண்டும். மூன்றாவது, அடிமைத்தனத்தை ஏற்படுத்தும்படி அதிகாரமிக்க சத்துரு எழும்பும் போது அந்த கொடுமையிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு நாம் வாக்குத்தத்தங்களை நினைவு கூற வேண்டும். வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து தேவனிடத்தில் பேசலாம். அப்பொழுது கர்த்தர் அந்த கொடுமையிலிருந்து நம்மை விடுவித்து காப்பாற்றுவார். நாலாவது, ஏன் கொடுமை வருகிறது என்றால் பஞ்சத்தினாலே. ஆதியாகமம் புத்தகம் 41:31 இப்படி வாசிக்கின்றோம். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தின் முன்னிருந்த பரிபூர்ணமெல்லாம் ஒளிந்து போகும். மகா பெரிய கொடுமை, மிகப்பெரிய கொடுமை, மகா பெரிய கொடுமை பஞ்சம். பஞ்சம் தலை விரித்து ஆடியது. ஐயோ பஞ்சம், என்ன செய்வது? மிக கொடூரமான ஒரு நிலை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பஞ்சத்தினாலே மக்கள் பரிதவிக்கப்பட்டார்கள். அந்த நாட்களிலே எகிப்தில மாத்திரமல்ல, சுற்று வட்டாரங்களிலே அநேக நாடுகளிலே பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. அவள் அத்தனை பேருக்கும் ஜீவரட்சணை பண்ணும்படி கர்த்தர் யோசேப்பை அங்கே கொண்டு சென்றார். கொடுமைக்கு நடுவில் யோசேப்பு மாத்திரமல்ல, யோசேப்பை சார்ந்தவர்களும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். இந்த கொடுமையிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு அவன் என்ன செய்தான்? வேற ஒண்ணும் இல்ல, சிம்பிள், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான், அவ்வளவுதான். அதனாலதான் சங்கீதம் 34:9 சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவர்களுக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை என்று வசனம் சொல்லுது. தேவனுக்கு பயந்து நடந்ததுனால பாருங்க, துவக்க காலங்களில ஒரு வேளை சிறைச்சாலையில யோசேப்பு இருந்தது போல இருக்கலாம். ஆனா நாள் செல்ல 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 யோசேப்பினுடைய வாழ்க்கை, யோசேப்பினுடைய ஜீவிதத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்தார். மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அருணாதர் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற தேவாதி தேவன், மகத்துவங்களை செய்கிற ராஜாதி ராஜன். அன்பானவர்களே, ஒரு பெரிய மாற்றத்தை செய்தார். தேவனுக்கு பயப்படுகிற இந்த மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டு தம்முடைய ஆவியை ஊற்றி நல்ல விவேகத்தை கொடுத்து ராஜாவுக்கு ஆலோசனை சொல்ல துவங்கினான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல போனவன் தான் இப்பொழுது அதிகாரம் பெற்ற அந்த அரியணையிலே அமர்ந்திருக்கிறான். ஒரு குறை இல்லை. அந்த பஞ்சத்தின் கொடுமைக்கு இவன் நிமித்தம் அந்த தேசமே காப்பாற்றப்பட்டது. ஒருவேளை பொருளாதார பிரச்சனை தலைவிரித்து ஆடலாம். நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளை கழிச்சு என்ன பண்ண போறோம், இவ்வளவு கஷ்டம் இருக்குதே, இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போகலாம். அன்பானவர்களே, தேவனுக்கு மாத்திரம் பயந்து நடங்க. அப்போது உங்களுடைய காரியம் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்து இருக்கிறவர்கள் நன்றாய் இருப்பார்கள் என்று பிரசங்கி தன்னுடைய புத்தகத்தில் சொல்லுகிறான். ஆண்டவருக்கு அஞ்சி
அவருக்கு பயந்து இருக்கிறவர்கள் நல்லா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க. முதலாவது நம்ம பார்த்தோம், கொடுமை வருவதற்கான காரணம் சத்துருக்கள், இரண்டாவது துன்மார்க்கர்கள், மூன்றாவது அடிமைத்தனம், நான்காவது பஞ்சம், ஐந்தாவது நம்முடைய தனிப்பட்ட பாவம். நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்கள் தான் நாம கொடுமை அடைவதற்கு, கொடுமையை சந்திப்பதற்கு காரணம். நான் செய்த பாவம், நான் செஞ்ச அக்கிரமம், என்னுடைய தப்பிதம் தான் நான் இந்த கொடுமையை அனுபவிப்பதற்கான காரணம். ஏன் அப்படின்னா, நான் தப்பு பண்ணிட்டு தேவனை விட்டு வெகு தூரமா போயிட்டேன். எப்படி இளையகுமாரன் தவறு செய்து விட்டு வெகு தூரம் போய் கொடுமையை அனுபவித்தானோ, எப்படி தேவனுடைய அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படக்கூடிய பெத்லகேமிலே இல்லாம வெகு தூரம் போய் மோவாபுக்கு போய் அங்கே எல்லா கொடுமையும் அனுபவித்து நகோமி திரும்பினாலோ, அதுபோல தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்வதனால நாம் கொடுமையை அனுபவிக்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 6வது அதிகாரம் 11, 13. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. 6:13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவர் முடிவு எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். எசேக்கியேல் 7:11 இந்த கருத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய மக்களே, பாவத்தினால் கொடுமை வருகிறது. ஏன் இந்த கொடுமை, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கஷ்டம் என்றால், என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய அநியாயத்தினால் இந்த கொடுமை ஏற்படுகிறது, என்னுடைய குற்றத்தினால் இந்த கொடுமை ஏற்படுகிறது. அதனாலதான் நான் கஷ்டப்படுறேன். என்னுடைய கீழ்ப்படியாம தான் காரணம் பிரதர், என்னுடைய தப்பிதம் தான் காரணம், என்னுடைய குறைபாடு தான் காரணம். அதுதான் நான் இப்படி அவதிப்படுறதுக்கு, வேதனைப்படுறதுக்கு காரணம். நான் இன்றைக்கும் நிந்தையோடு, அவமானத்தோடு, கஷ்டத்தோடு வாழ்வதற்கான காரணம் அதுதான். ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஜீவிதத்தில் முற்றிலும் நான் விடுதலை ஆவதற்கு, ஜெயம் பெறுவதற்கு நான் விரும்புகிறேன். என்னால முடியல, என்னால ஜெயமா வாழ முடியல, கர்த்தர் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ண போறீங்க. நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயத்தை மீண்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, கொடுமை வருவதற்கான காரணம் சத்துருக்கள். சத்துருக்கள் பெருகும் போது நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது, துன்மார்க்கர்கள் எழும்புவார்கள். அப்போதும் துன்மார்க்கர்கள் எழும்பும் போதும் கர்த்தர் யுத்தம் பண்ண வழிவிடுங்க. மூன்றாவது, அதிகாரம். பிசாசு அதிகாரத்தோடு, தன்னுடைய துஷ்ட வல்லமைகளோடு செயல்படுவான். அதிகாரத்தை கொண்டு நம்மை நெருக்க நினைப்பான். நீங்கள் அந்த இடத்துல தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள். வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். நான்காவது, நம்முடைய வாழ்க்கையில இந்த கொடுமை வருவதற்கான காரணம் பஞ்சம். இந்த பஞ்சத்துக்கு நடுவில் நாம் அந்த கொடுமையை அனுபவிக்காம இருக்கணும்னா தேவனுக்கு பயப்படணும், தேவனுக்கு அஞ்சி வாழணும். அது இருந்துட்டா போதும், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஐந்தாவது நம்ம பார்த்தோம், நம்முடைய பாவத்தினால், பாவங்களை அறிக்கையிட்டு பாவத்தை விட்டு விலகி நாம் நம்மை காத்து கொண்டால் அந்த கொடுமையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அன்பானவர்களே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கொடுமை? ஏன் நான் கொடுமையின் ஊடாக போகிறேன்? மற்றவர்களுக்கு முன்பதாக நான் தலை குனிந்து ஏன் வாழ வேண்டும்? மற்றவருடைய கண்களுக்கு முன்பதாக நான் ஏன் தாழ்த்தப்பட வேண்டும்? இந்த கொடுமை எனக்கு வந்திருக்கவே கூடாது என்று உங்களுடைய உள்ளம் துடிக்கிறது அல்லவா? கொடுமைக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். கொடுமைக்கு தூரமாவீர்கள். இந்த கொடுமையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவதற்கு, மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு, சந்தோஷமாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுங்கள், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கொடுமையிலிருந்தும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. உங்களுடைய பொற்பாதத்திலே அமர்ந்து உங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். லார்ட் ஜீசஸ், bless them. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பேர் ஆசீர்வாதம் உண்டாவதாக. கர்த்தருடைய கருணை கண்கள் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். எப்படி ஆகிலும் உமது பிள்ளைகள் கொடுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யும். உம்முடைய அன்பு பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன். உம்முடைய பொற்பாதத்திலே உம்முடைய அன்பு பிள்ளைகளை சமர்ப்பிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, காப்பாற்றப்படுவார்களாக, போஷிக்கப்படுவார்களாக, போதிக்கப்படுவார்களாக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. கொடுமைக்கு விலக்கி பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமன். மாணவர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கவனித்ததற்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் 1 நிமிடம்
அனுதின வாக்குத்தத்தத்தை நிபந்தனையோடு அனுப்பி வருகிறோம் வாட்ஸ்அப் எண்களுக்கு. இது அனுப்பப்படுவதனுடைய நோக்கம், ஒரு நாளை நீங்கள் துவக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை கேட்டபடி துவக்க வேண்டும் என்பதற்காக. இந்த வசனத்தை நீங்களும் கேட்க விரும்புறீங்களா? அப்படின்னா திரையில் தோன்றுகிற எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 9600662466 என்ற எண்ணிற்கு வாக்குத்தத்தம் தேவை அல்லது நீட் ப்ராமிஸ் என்று நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. அத்தோடு உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரை குறிப்பிடுங்க. ஆங்கிலத்தில் வேணும்னு சொல்றவங்களுக்கு 9943921251 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேமை இன்க்ளூட் பண்ணுங்க. இந்த வசனம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். காட் பிளஸ்.